வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசி நாம இங்க பேசிட்டு இருந்ததை ஒரு கேள்வியாக நேரில் முன்னால வச்சோம். உள்ளாட்சி இடைத்தேர்தல் பாஜக அதிமுக உறவில் விரிசலா அப்படின்னு. ஆம் அப்படின்னு 40% நேயர்களும், இல்லை அப்படின்னு 60% நேயர்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில பெரிய அளவுல விரிசல் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதாக புரிஞ்சுக்கலாம். பெரிய அளவுல விரிசல் இல்லையா என்றது இல்ல, உறவு இருந்தா நான் தான் உறவே இல்லைன்றேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட இதுவரைக்கும் அதிமுக எந்த உறவும் இல்லை, தேர்தல் உறவு இல்லை, கூட்டணி உறவு இல்லை. அதே சமயம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு நிச்சயம் உறவு இருக்கு. அது அரசியல் சட்டம் தந்த உறவு, அந்த உறவு தொடரும். சரி, அந்த விஷயத்துல என்னன்னா, மீனவர்கள் தாக்கப்பட்ட போது யுபிஏ அரசு இருந்த போது விடப்பட்ட கடுமையான அறிக்கைகள், பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட போது விடப்பட்ட கடுமையான அறிக்கைகள், இலங்கை பிரச்சனையில ஐக்கிய நாடுகள் சபையில மனித உரிமை அவையில கொண்டு வர்ற போது எதிர்த்து வாக்களித்தது அல்லது நடுநிலை வைத்த போது எடுத்த கடுமையான நடவடிக்கைகள். இப்போது அது இல்ல, அந்த துணியில இல்ல. மாநில உரிமைக்காகத்தான் மாநில அரசு மத்திய அரசு என்கிற பார்வையில் நிற்கிறாங்க. அந்த உணர்வுல இல்ல. மத்திய அரசாங்கத்து மீது நம்பிக்கை இருக்கலாம். இப்போ எப்படி ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லாக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எங்களோட கூட்டணி கட்சி என்ன, அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இவருக்கு திக்விஜய் சிங்க்கு நம்பிக்கை வந்திருக்குது, குலாம் நபி ஆசாத்துக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கை இவங்களுக்கு வந்திருக்கலாம். எதிர்த்தே வாக்களித்திருக்கிறார்கள், இல்ல அவங்களுக்கு ஆதரவா வாக்களித்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது எப்படி அந்த அரசை விட இது மேம்பட்ட அரசாங்கம் இருக்க முடியும்? அதாவது இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை சில நடவடிக்கைகளை ஆதரிச்சிருக்கோம், சில நடவடிக்கை எதிர்க்கும். உதாரணத்துக்கு தோடர் சொன்னது போல பெட்ரோல் டீசல் விலையை விலை நிர்ணயம் செய்கின்ற உரிமையை தனியார் எண்ணெய் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க கூடாதுன்னு அதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கோம். அதை கடுமையா எதிர்த்திருக்கோம். அதே மாதிரி மீனவர் பிரச்சனையிலையும் போதுமான நடவடிக்கை இல்லை, இன்னும் அடுத்த தரணும்னு சொல்லியிருக்கோம். ஈழ பிரச்சனையிலும் அதை முன் வச்சிருக்கோம். ஆக எங்களுடைய நிலையை அல்லது தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஆதரவு சரியாக இருக்குமானால் அதை நன்றி தெரிவிச்சிருக்கோம், பாராட்டி இருக்கோம், வரவேற்றிருக்கோம். அதே சமயம் அது எதிராக இருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து இருக்கிறோம். அவர்களுக்கு இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 100 நாள் கடந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, அந்த காலத்துக்குள் செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும். அதுக்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்ந்தால் அதுக்கு எதிர்பார்ப்புலதான் இந்த உறவு பூத்திருக்கிறது சொல்றோம். ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்காம ஒரு மாநில அரசாங்கம் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை கப்பம் கட்டுற சிற்றரசுகள் நீங்க பேசும்போது ஐயனாதன் சொன்னீங்க, ஆந்திரால போனாலும் இதேதான், எந்த மாநிலத்துல போனாலும் இதேதான். மாநிலத்தில் அதிகாரத்துக்கு வந்த உடனே உள்ளாட்சி அமைப்புகள் முழு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி மாநிலத்தை ஆளும் கட்சி நினைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அதை எந்த இடத்துல எப்படி வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்தா கடைசியில் என்ன புரியுதுன்னா, அதிகாரம் கையில இருந்தால் ஜனநாயகத்தை விலைக்கு வாங்க முடியும், ஜனநாயகத்தை விலைக்கு வாங்க முடியும்னு அந்த கட்சி நம்புதா? அதான் சப்வர்ட்டிங் தி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இஃப் யூ ஆர் இன் பவர். ஜனநாயக அமைப்புகளை தங்களோட நம்மளுடைய வசதிக்காக வளைக்க முடியும். டெல்லியில் என்னாச்சு? நான் அதில் சிம்பிளா நான் பாக்குறேன். இவங்க வெளியில என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கல. இதே லெப்டினன்ட் கவர்னர் எங்க போறாரு, எப்படி செய்யறாரு? அன்னைக்கு செய்யாது இன்னைக்கு பாரதிய ஜனதா செய்யுது. அப்ப என்ன அர்த்தம் அது? அப்போ ஒரு ஆளுநர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அரசமைப்பு ரீதியான பதவிதானே அது. ஆனாலும் அவர் வளைகின்றார்கள். இப்படி ஒரு நிலை நீங்க மேலிருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய டெமோக்ரஸி முழுக்க பவர் சென்ட்ரிக்கா தான் இருக்குது ஒழிய பீப்புள் சென்ட்ரிக்கா இல்ல. இது அதிகார மையம் கொண்டதாக இருக்கிறதா ஒழிய மக்கள் நலனை அல்லது மக்கள் உரிமையை மையமாக கொண்டதாக இல்லை. ஐயா சொல்றதுல எனக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனா ஒண்ணு என்னன்னா, இடதுசாரிகள் பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி அமைப்பு இந்த நிர்வாகம் குறித்து ஒரு தெளிந்த பார்வையோடு இருக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வருவதற்கு முன்பே அதை மிக சிறப்பாக செயல்படுத்தியவர்கள் இடதுசாரிகள். மேற்கு வங்காளத்தில் அமர்த்தியா சென் போன்றவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதே பஞ்சாயத்து அமைப்பு முறைதான். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்களை நீங்க நடத்தின விதம் பற்றி அப்போது அதிகாரம் காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ இதே மாதிரியான புகார்களை சொல்லியிருக்காங்கிறதும் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான மோசமான முறையில இல்ல. கேரளாவை பொறுத்தவரை
பிளாச்சிமேடாவுல கொக்கோ கோலா பிளான்ட் எடுப்பதற்கே தீர்மானம் போடுகிற உரிமை அங்க இருக்கிற பிரசிடென்ட்க்கு இருக்குது, அங்க இருக்கிற உள்ளாட்சிக்கு இருக்கிறது. ஏன் அது மாதிரி தமிழ்நாட்டுல வர முடியல, ஏன் மற்ற இடத்துல வர முடியல? அப்ப வித்தியாசம் இருக்கு. இடதுசாரிகள் ஆட்சியில் இருக்கிற போது அதிகாரத்தை கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நடந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் சொல்றேன். ஆற்று மணல் கொள்ளை இங்க இவ்வளவு நடக்குது, அங்க ஆறுகள் உள்ளாட்சி அமைப்புகளால் காப்பாற்றப்படுகின்றன. அதான் பெரிய விஷயம். அந்த இயற்கை வளம் அழிக்கப்படவில்லை, அது ஒரு எடுத்துக்காட்டு தான். அது நான் மறுக்கவில்லை. இயற்கை வளங்களை பாதுகாப்பு உள்ளாட்சி அமைப்புகளை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்கிறது இந்த மாதிரி இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கா இல்ல இயற்கை வளங்களை எடுத்துக்கிறதுக்கா? இல்ல, இயற்கை வளத்துக்கு உள்ளாட்சிகளுக்கு சம்பந்தம் இல்ல. உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அந்த உள்ள அமைப்புகளுக்கு அந்த அவங்க எல்லைக்குள்ள இருக்கின்ற எல்லாவற்றையும் காப்பாற்றுறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதுக்கும் இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தலாக சந்திக்கிறோம். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதுக்குரிய முன்னேற்பாடோடு நாங்க வந்து பணியாற்றுகிறோம். எங்க கட்சி ரீதியா நாங்க அமைப்புகளை முறையா வச்சிருக்கோம். அதனால வந்து கீழ்மட்ட வரைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யற தலைமையினுடைய இருக்கு. ஆனா அதே சமயம் இருங்க, ஒரு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன, வேட்பு மனுவை தரல, வேட்பு மனுவை ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வேட்பு மனு என்ன சொல்றாங்க, ஆன்லைன்ல எடுத்து ஒரு இடத்துல நாமினேஷன் பண்றாங்க. பஞ்சாயத்து வேட்பு மனுவை எடுத்து நகராட்சிக்கு நாமினேஷன் பண்ணிட்டு அது என்ன பஞ்சாயத்து நகராட்சின்னு எடுத்து மாத்திக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. பஞ்சாயத்துக்கு வேற, பஞ்சாயத்துக்கு சுயேட்சை சிம்பிள். நீங்க தேர்தலை நிறுத்த கோரி நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட போறோம். தேர்தலை நிறுத்தணும் அப்படிங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை. அதனால அவங்க கிட்ட இப்ப கருத்து கேட்க வேண்டாம். அவங்க இல்ல இத வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் வந்து ஆக்கப்பூர்வமா சிந்திச்சிருக்கதா நினைக்கிறேன். என்னன்னா இந்த தேர்தல்ல முறைகேடுன்னு அவங்க நினைச்சா முதல்ல செஞ்சிருக்க வேண்டிய வேலை அது. ஆனா இப்ப வந்து கடைசியா வந்து அவங்களுடைய குறைபாடுகளை வந்து மறைக்கிறதுக்காக இது வந்து ஒரு வழக்கு போட்ட உடனே நாங்க வந்து சரியா செஞ்சோம், இந்த அரசாங்கம் அல்லது தேர்தல் ஆணையம் சரியா நடக்கலன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இது பயன்படும். அதை தாண்டி அந்த வழக்குக்கு ஒரு முக்கியத்துவமே இல்ல அப்படின்னு முறையா அறிவித்து கால அவகாசம் கொடுத்து வேட்புமனு கேட்கிற அந்த நேரங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரமான முறையில் வேட்புமனு பரிசீலனை எல்லாம் நடக்கணும். அதை உறுதிப்படுத்தி தான் தேர்தல் நடத்தணும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அப்படின்ற இந்த அமைப்பு மக்களுக்கான அமைப்பா மாறணும்னு சொன்னா, ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாடு இது. ஆனா அது கொண்டு வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வரவே இல்லை, அதுவும் தமிழ்நாட்டில். இந்த இடத்துல புரிதல் ஏற்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த நிலைக்கு வராத வரை இந்த உள்ளாட்சி தேர்தல்ன்றது மக்கள் பொருட்படுத்தாத ஒரு விடயமா தான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இது அநியாயமாக நடக்கிறதுல அராஜகத்தை கூட இந்த ஆளுங்கட்சி செய்திருக்கிறது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். நம்முடைய கம்யூனிஸ்ட் சொன்னது போல முறையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், நீதிமன்றத்தை நாடுவோம். இவங்க கிட்டயோ இல்லாட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது காவல்துறையோ நாங்க போய் கதவுகளை தட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம், அதை அணுகுவோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. அதாவது நாடாளுமன்றத்தை கைப்பற்றி விட்டதால் நகர்மன்றம் வரைக்கும் நம்ம தான் ஆட்சி செய்யணும், வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாதுன்ற மனநிலையில எல்லா இடங்களும் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடியலங்கிற விரக்தியில நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடியலங்கிற விரக்தியில முறையான வேட்பாளர்கள் முயற்சினாலும் எடுங்க, ஆனா ஜனநாயகத்தை காப்பாற்று. அடிப்படையானது அது இல்லை என்றால் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை எதிர்க்கணும்னு சொல்லி இன்றைக்கு பல குரல்கள் வந்திருக்குது. அதனால நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து நின்று அந்த அராஜகத்தை ஒரே இடத்துல எதிர்த்து போறீங்களா? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை